சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். குடியேற்றம் தொடர்பாக இங்கிலாந்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விசா தொடர்பான மாற்றங்கள் குறித்து தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் அந்த விஷயங்கள் குறித்து நம்முடைய கேள்விகளை அவர்களிடமே முன்வைக்கலாம் என்ற ஒரு விஷயமும் இருந்தது. சமூக வலைதளங்கள் வாயிலாக நம்முடைய கேள்விகளை முன்வைக்கலாம் என்று இருந்த விஷயத்தில் செய்தியாளர் மிருணாளினி அது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். அது குறித்து அவர் விளக்கம் அளிக்கும் அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். யூகேல படிக்கக்கூடிய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விசாவில் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து யூகே விசாஸ் அண்ட் இமிகிரேஷன் பக்கத்தில் இன்னைக்கு 4 கேள்விகளை நாங்கள் பதிவு செஞ்சுருந்தோம். அதுக்கு அவங்க விடையளிச்சிருக்காங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, யூகேலேயே படித்து முடித்த மாணவர்களுக்கு அங்கேயே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னா, அப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நிலை என்ன, இந்த புது கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யூகேல படிக்கக்கூடிய மாணவர்கள், படித்து அங்கேயே வேலை கிடைத்த மாணவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க நிறைய விதிமுறைகளோட சில பதில் அளிச்சிருக்காங்க. அதாவது யூகேல ஒரு யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர், அது மட்டும் இல்லாமல் படித்து 4 மாதத்துலேயே அவருக்கு ஒரு வேலையும் கிடைக்கணும். அப்படி அந்த வேலை கிடைத்தாலும் அவருடைய சம்பளம் கிட்டத்தட்ட 21,000 பவுண்ட்ஸ்க்கு மேலே இருந்தாலே ஒழிய அவர் அங்கேயே தங்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு மாணவர் வேலை கிடைத்தாலும் யூகேயை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் இவங்க இந்த பதிலாக வச்சுருக்காங்க. ஸோ இரண்டாவதாக நான் கேட்ட கேள்வி பப்ளிக்லி ஃபண்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை, அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அவங்க அளித்திருக்கிற பதில் அதாவது அந்த காலேஜஸில், அதாவது பப்ளிக்லி ஃபண்டட் காலேஜஸில் படிக்கிற மாணவர்கள் தான் இல்லீகலாக சேர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க படித்து முடித்ததும் அவங்க வேலை செய்யக்கூடிய நிலையும் இல்லீகலான சுச்சுவேஷனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விதிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு எல்லா மாணவர்களையும், எல்லா வெளிநாட்டு மாணவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இது இஸ் ஒன்லி ஃபார் பப்ளிக்லி எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க பதிலாக அளிச்சிருக்காங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு கேள்வியை இன்றைக்கி போஸ்ட் பண்ணோம். அதாவது யூகே கவர்மெண்ட் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விசாவில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அளித்த பட்சத்தில் அங்கே படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரும் அவங்க படிக்கிறதுக்கு தேவையான முழு, அதாவது பண வசதியும் அவங்க கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்படி நிலை இருக்கும்போது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற கேள்வி நாங்கள் வச்சோம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எதை எடுத்து படிக்கிறாங்களோ அதுக்கு தேவையான முழு பண வசதியும் அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸை அவங்க ஆஃபர் பண்ணுறதாகவும் அதையும் அவங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிலாக அவங்க அளிச்சிருக்காங்க. அந்த இறுதி கேள்வியில் தெளிவாக வரையறுக்கப்பட்டு விட்டாச்சு. கல்விங்கிறத நாங்கள் வியாபாரமாக தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஏன்னா கல்வி நாங்கள் உயர்கல்வி கொடுக்குறோம், அதே சமயத்தில் எங்களுக்கு பணம் வேணுங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறோம். அது ஒரு விஷயத்தில் நம்ம அது இங்கிலாந்துன்னு இல்லை, எந்த ஒரு நடுவும் கூட ஒரு யதார்த்த நிலைமையை நம்ம கருத்தில் கொண்டாடணும். ஏன்னா ஒரு பொருளாதார நோக்கத்தில் பார்க்குற போது இந்த பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட, சமுதாயத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்வதுங்கிறது நம்முடைய அரசாங்கத்துக்கு அந்த குறிக்கோள் இருக்கும். இதே மாதிரி ஒரு குறிக்கோள் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு எங்கள் நாட்டுக்கு வருகிற போது இந்த நிபந்தனைகளோடு வாருங்கள்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர்த்து, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அது நம்முடைய அரசு இந்த ஒரு எண்ணம் தான் பகுதி நேர வேலை வாய்ப்பில் அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த காரணமா? ஆமாம், மிக நிச்சயமாக அதுதான் மிக நேரடியான காரணம் தான், ஒன்றும் மறைமுகமான காரணமே இல்லை. பிரிட்டனை பொறுத்தளவு ஒரு மணி நேரத்திற்கு வேலை அப்படிங்கிறது 21 வயது நிரம்பிய ஒருவருக்கு கிட்டத்தட்ட 6.5 பவுண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நம்ம மதிப்பில் 644 ரூபாய் அளவிற்கு அங்கே சம்பாதிக்க முடியும் 1 மணி நேரம் வேலை செய்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கிருந்து ஒரு பொருளாதார வலிமை இல்லாத மாணவர் கூட அங்கு சென்று நம்முடைய அரசினுடைய நிதி உதவியோடு அங்கு சென்று அந்த உயர்கல்வி பெற முடியும், பகுதி நேர வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டே அந்த கல்வியை பெற முடியும் கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதற்கு முன் நம்முடைய பல்வேறு தலைவர்களும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்ததும் நமக்கு தெரிந்தது. இப்படியான ஒரு சூழ்நிலை இனி தொடர்வதற்கான வாய்ப்புங்கிறத இப்போ மிகவும் அரிதாகிவிட்டது, மங்கிவிட்டது. என்ன காரணம்னா, முன்னமே சொன்னதான் அவங்களோட நோக்கம் மிக தெளிவாக இருக்கிறது. எப்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் சொன்ன அளவுக்கு ஒரு பொருளாதார வலிமை அவங்களுக்கு இல்லையோ அந்த மாதிரியான மாணவர்கள் எங்களுக்கு வர வேண்டாம்ங்களும் தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய யூனியன் மொத்தமே ஒரு மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடி சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் வெளிநாட்டு மாணவர்கள் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்பு தந்துவிட்டால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு பறி போய்விடுவோம் எங்கே ஒரு அச்சம், ஒரு கவலை அவர்களுக்கு இருக்கிறது, ஒரு நிதர்சனமான ஒரு அச்சம். அதன் காரணமாக இது செய்திருக்கிறார்கள். டயர் 4 மாணவர் விசா குறித்து பொழுது பார்க்கலாம். டயர் 4 மாணவர் விசா அப்படிங்கிறது யூகே வாழ்
மற்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விசா. 16 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த விசாவிற்காக விண்ணப்பிக்கலாம். படிக்கும் காலம் வரைக்கும் மட்டும்தான் இந்த விசா செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இதற்கு முன்பு 2 ஆண்டுகள் அதிகபட்சமாக இருந்தது, தாண்டி வேலை செய்து கொள்ளலாம். தற்பொழுது படிக்கும் காலம் மட்டும்தான். ஆங்கிலம் எழுத, படிக்க, பேசவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த 4 விஷயங்களுமே அவசியம். என்னால் எழுத முடிய வேண்டும், என்னால் பேச முடிய வேண்டும், என்னால் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கிற விஷயம் இருந்துச்சு. படிப்பு மற்றும் தங்கும் செலவுகளுக்கான நிதி வசதி முழுமையாக இருக்க வேண்டும். அங்கு சென்று நாம் படித்து முடித்து வருவதற்கான அத்தனை நிதி வசதிகளும் முழுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. படிப்பு காலத்திற்கு முன் 3 மாதங்களில் விண்ணப்பிக்கலாம். ஒரு யூனிவர்சிட்டியில் நான் படிக்கிறேன் அல்லது கல்லூரியில் படிக்கிறேன்னா அதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே, அது சேர்க்கைக்கான 3 மாதங்களுக்கு முன்பே இதற்கான விசாவிற்கான விண்ணப்பம் நாம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு 322 பவுண்ட் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். இந்த டயர் 4ல தான் இப்படியான ஒரு மாற்றங்கள் வந்து தற்பொழுது நிகழ்த்தப்பட்டிருக்குது. கடந்த சில ஆண்டுகளிலும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக வெளிநாட்டு கல்வி பயில வரும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. அதாவது ஆண்டுக்கு ஆண்டு ஏற வேண்டிய ஒரு மாணவர்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்குதா? அந்த அளவுக்கு இங்கிலாந்தே ஒரு பலமிழந்து விட்ட ஒரு சூழ்நிலையில் கல்வியில் வந்து ஏற்பட்டு இருக்கா? ஆமாம், அது இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அது மட்டுமே காரணம் அல்ல, அது ஒரு காரணமாக இருக்கலாம், அவ்வளோதான். அதுவே ஒரே தனிப்பட்ட காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, கனடா, அப்புறம் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, ஆஸ்திரேலியா, சைனா, ஜப்பான், அத்தனை நாடுகளும் இப்படி இந்தியாவை குறி வைத்து உயர்கல்விக்கான அத்தனை தளங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன. அதனால் அந்தளவுக்கு பிளேயர்ஸ் இல்லை ஃபீல்டில். அதனால் அவர் மட்டுமே மிகப்பெரிய அளவில் கோல் வச்சு கொண்டு வந்த காலம்லாம் போய்விட்டது. ஏதோ இங்கிலாந்தில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அதற்கு ஏறக்குறைய அதை விட மிக அதிகமான அளவில் இப்போது ஜெர்மனியும், ஃப்ரான்ஸும், சைனாவும், ஜப்பானும் வந்தவர்களுக்கு போட்டியாளர்கள் அதிகரிக்கும் பொழுது, போட்டியாளர்கள் நான் சொல்ல வருவது நாடுகள், போட்டியாளர் நாடுகள் அதிகரிக்கும் பொழுது என்னுடைய போட்டியில் நான் இன்னும் மாணவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தளர்த்துவது தானே ஒரு முறையாக இருக்கும், இயல்பாகவே இருக்கும். ஆமாம், இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. லாஜிக்கலாக அதுதான் கரெக்டு. ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எங்கே இருந்து த்ரெட்டு வருதுன்னு பார்க்குறாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே அதிகமாக பறிப்போய் விடும் பார்க்க போனால், நாம் ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்திய மாணவர்களுக்கான அந்த சந்தை மதிப்பு எப்போதுமே மிக நன்றாக இருக்கிறது, எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலுமே. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு வல்னரபிலிட்டி அங்கே வந்துடுது. அவங்களுக்கு இந்திய மாணவர்கள் இங்கே வருகிறார்கள், இங்கிலாந்தை பிறப்பிடமாக கொண்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் எங்கும்போது இந்திய மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு கிடைத்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கிறது, மிக வளர்ந்த நாடுகளே கூட இருக்கிறது. கூடிய சீக்கிரம் சைனாவில் அதுமான அச்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஒரு விதத்தை நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்திய மாணவர்களுடைய சாதனை பட்டியல் அப்படி இருக்கிறது. அவருடைய கல்வியில் அவர்கள் நினைத்து வருகிற சாதனைகள்லாம் நீங்கள் பாருங்கள், தொழில் ரீதியாக அவர் செய்து புரிந்து வருகிற சாதனைகள் பாருங்கள். அதனால் அவருடைய அறிவு நிலை அந்தளவுக்கு உச்சத்துக்கு வருகிற போது அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த விசா தளர்வு என்பது, இந்த விசா கடினமாக்கல் அப்படிங்கிறது இந்திய மாணவர்களுக்கும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஆனால் ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த மாணவர்களுக்கு இல்லை. இங்கிலாந்து ஐரோப்பிய கூட்டமைப்பில் இல்லை எனும் பட்சத்திலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அது இந்த அளவிற்கு வந்து ஒரு சலுகைகள் வழங்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? மற்ற நாடுகளை இது புறந்தள்ளும் செயலாக பார்க்கலாமா? நிச்சயமாக புறந்தள்ளும் செயல் தான். என்ன நீங்கள் நாம் ஏற்றுக்கிட்டாலும் இங்கிலாந்து உட்பட்ட அத்தனை ஐரோப்பிய நாடுகளுக்குமே நாங்கள் அந்த ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய கண்டத்தில் தாங்கள் இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு பிறரை விட தாங்கள் உயர்ந்தவர்களைங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கிறது. ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி, இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறது. அதனால் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து, ஆசிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை பேருமே ஒரு 2ஆம் தர குடிமக்களாக, 2ஆம் தர உலக மக்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறது. அந்த மனப்பாங்கு இன்னும் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் சொன்னதான். யூரோப்பியன் யூனியனுக்கு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும், இந்தியாவில் இருந்தாலும் பிற நாடுகள் வந்து ஐரோப்பிய யூனியன் வெளியவர்களுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? அதுக்கான காரணம் அவங்களுடைய அந்த மென்டல் பிளாக் தான். இன்னும் அவங்க அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் விட்டு வெளியே வருவர்களாம் இப்படித்தானுங்க ஒரு எண்ணம் இருக்கிறது, அது தவறு தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். பிரிட்டனில் வெளிநாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, அதாவது மற்ற ஐரோப்பிய நாடுகளை தவிர மற்ற நாடுகளிலிருந்து எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, கடந்த சில ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்க்கலாம். இந்த தகவல் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய உயர்கல்வித்துறையிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். சீனாவை பொறுத்தளவு அந்த நாடு 2009-2010 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 56,990 பேர் அங்கு படித்தார்கள். இங்கிலாந்து சென்று படிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி 2010-11 காலகட்டத்தில் 67,000 பேரும், 2013-14 காலகட்டத்தை பொறுத்தளவு 87,000 பேரும், அதாவது 56,000 ஒரு 4 ஆண்டுகளில் 87,000 அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஒரு ஆண்டு இடைவெளியின் பார்க்கும் பொழுது 5% அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. நாம் சொன்ன அந்த தளர்வுக்கு, அந்த சிக்கல்களுக்கெல்லாம் பிறகும் சீனாவிலிருந்து படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்குது. இந்தியாவை பொறுத்தளவு 2வது அதிகபட்சமாக இங்கிலாந்தில் படிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. யுனைடெட் கிங்டமில் அதிகபட்சமாக படிக்கக்கூடியவர்கள் 2வது நாடாக இந்தியா இருக்கின்றது. 2009-10 38,500 பேர் படித்த நம் நாட்டிலிருந்து சென்று படித்த ஒரு நிலை மாறி 2013-14 காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது 19,750 பேர் தான் படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட பாதியாக குறைந்து விட்டது.
2012-13 12% அளவிற்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு குறைந்து கொண்டே தான் இருக்கின்றது மாணவர்களின் எண்ணிக்கை. இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து சென்று படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை மற்ற நாடுகளை விட நாம் வெகுவாக குறைந்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மலேசியாவை பார்க்கிறோம். மலேசியாவை பொறுத்தளவு இந்தியாவை விட மிகச்சிறிய நாடு. ஆனால் அந்த நாட்டிலிருந்து கூட நம் அளவிற்கு சென்று படிக்கிறார்கள். நாம் 19,000 பேரை அனுப்புகிறோம் அந்த நாட்டில் படிக்கிறதுக்கு. மலேசியாவிலிருந்து 16,000 பேர் சென்று படிக்கிறார்கள். 11% கூடி இருக்கின்றது அங்கிருந்து சென்று படிக்கக்கூடிய மாணவர்களை. அமெரிக்காவை பொறுத்தளவு கல்வியில் தன்னிறைவு பெற்ற நாடுதான் என்றாலும் இங்கிலாந்தில் படிக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை 16,000. மலேசியா அளவிற்கு 16,000 பேர் படிக்கிறார்கள். 2% இந்த நாடும் கூடுதலாக மாணவர்களை அங்கு அனுப்பியிருக்கிறது கடந்த ஆண்டை காட்டிலும். ஹாங்காங்கை பொறுத்தளவு மிகச்சிறிய நாடு. ஒரு உலக வரைபடத்தில் மிக நுண்ணிய நாடுன்னு கூட சொல்லலாம். சீனாவின் கட்டுப்பாட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 14,700 பேர். இந்தியாவை விட ஒரு 5,000 பேர் தான் கம்மி. நம்மோட மக்கள் தொகையில் 100% பங்கு கூட இல்லாத ஒரு நாட்டிலிருந்து 14,000 பேர் அங்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டு இருக்கின்றது. அதற்கு அடுத்த நாடாக பார்க்கும் பொழுது சிங்கப்பூரை பொறுத்தளவு சிங்கப்பூரிலிருந்து 2013-14 ஆண்டு காலகட்டத்தில் 6,700 பேர் படிக்கிறார்கள். 2009 3,000 பேர் படித்த காலம் மாறி கிட்டத்தட்ட 50% அளவிற்கு இது உயர்ந்திருக்கின்றது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது 13% அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானை பொறுத்தளவு 2009-10 காலகட்டத்தில் 9,815 பேரும் தற்பொழுது, அதாவது கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6,665 பேரும். பாகிஸ்தானை பொறுத்தளவும் இது குறைந்திருக்கிறது. என்னுடைய கேள்வி இதிலிருந்து இயல்பாகவே எழுகிறது. மற்ற ஆசிய நாடுகளை காட்டிலும், மற்ற ஆசிய நாடுகள் நான் குறிப்பிடுவது சிங்கப்பூர், மலேசியா, சீனா, இந்த நாடுகளில் எல்லாம் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு 11% அளவிற்கு வீழ்ந்திருக்கின்றது. 2009 ஒப்பிடும் பொழுது 50% அளவிற்கு மாணவர்களின் எண்ணிக்கை, இங்கிருந்து யுனைடெட் கிங்டம் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 50% அளவிற்கு கடந்த 5 ஆண்டுகளில் வீழ்ந்திருக்கின்றது. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது வேறு விதமான ஒரு புள்ளிவிவரம் தான் எனக்கு ஆச்சரியப்படுத்தி இருக்கும். இது கொஞ்சம் கூட விழுப்பு தரக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவை பொறுத்தவரையில் அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த இந்தியாவை விட்டு வெளியே போகிறதுக்கான அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே வருது. பிற நாடுகள் அப்படி இல்லை. இப்போது கூட சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கல்விக்காக வெளிநாடு செல்கிறவங்களுக்கு மிக அதிக டெஸ்டினேஷன் பாயிண்ட்ஸ் அங்கே வச்சுக்கல. மிஞ்சி போனால் அமெரிக்கா, கனடாவில் இதுங்களே இத்துடன் நிறுத்திக் கொள்கிறாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து அப்படி கிடையாது. இந்தியாவிலேருந்து ஜெர்மனி மட்டும் இல்லை, பிரான்ஸ் மட்டும் இல்லை, கொரியாவுக்கு சென்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக சிறிய நாடுகளுக்கெல்லாம் கூட சென்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இங்கேருந்து வெளியே செல்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30-40 நாடுகளுக்கு வெளிநாடுகள் சென்று படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலிருந்து மாணவர்கள் சென்று படிக்கக்கூடிய தளம் என்பது தற்பொழுது விரிவாக இருக்கிறது, உலக அளவிலே விரிந்து இருக்கிறது. அதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமாக இந்தியாவிலும் செல்கிற அயல்நாடு சென்று படிக்கிற எண்ணிக்கை அதிகம். ஆனால் பிரிட்டன் என்று பார்க்கிற போது குறைந்து வருது சொன்னால் அது ஒரு விதத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் சொல்லுவேன் நான். உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் மிக நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. உயர்கல்வியை பொறுத்தளவு நாம் இந்தியாவிலேயே படிப்பதற்கான சூழல் அதிகமாகும் பொழுது, அல்லது மற்ற நாடுகளுக்கும் சென்று படிப்பதற்கான சூழல் உருவாகும் பொழுது, இந்த மாதிரி ஒரு நாட்டையே சார்ந்து இருக்க வேண்டியதன் அவசியம் மிகவே குறைந்துவிடும். அந்த நாட்டில் எந்த மாதிரியான மாற்றுகள் கொண்டு வந்தாலும் அதை கண்டு நாம் கவலைப்பட தேவையில்லை. மற்றும் ஒரு 0 அவரில் சந்திப்போம். வணக்கம்.